வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஔவையாருக்காக அதியமான் நெல்லிக்கனி அளித்த கதையைத்தான் பார்க்க போகின்றோம். அதியமான் நாட்டில் பல மலைகள் இருந்தன. குதிரை மலை என்பதும் ஒன்று, கஞ்சமலை என்பது இன்னொன்று, சேர்வராயன் மலை என்று சொல்லும் மலையும் அவனுடைய ஆட்சியில் இருந்தது. கஞ்சமலையில் பல வகை மருந்து மரங்கள் இருந்தன. முனிவர்களும் சித்தர்களும் அந்த மலையை நாடி வருவார்கள். வேறு இடங்களில் கிடைக்காத அரிய மருத்துவ செடிகள் அங்கே கிடைக்கும். கஞ்சமலை சித்தர் என்கிற அற்புத ஆற்றலுடைய பெரியவர் ஒருவர் அந்த மலையில் வாழ்ந்திருந்ததாக பிற்காலத்தில் எழுந்த கதைகள் கூறுகின்றன. அந்த மலையில் மிகவும் அருமையான நெல்லி மரம் ஒன்று இருந்தது. தமிழ் மருத்துவத்தில் வல்ல அறிஞர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். அது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறையே காய்க்கும், பூத்து பிஞ்சு விடும். ஆனால் பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்துவிடும். அந்த கனியை உண்டால் நரை திரை மூப்பின்றே பல காலம் வாழலாம். இதனை உணர்ந்த மருத்துவர்கள் அந்த மரத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டுமென்று அதிகமானிடம் சொன்னார்கள். அவன் அப்படியே அந்த மரத்துக்கு தனியே வேலி கோழி தக்க காவலர்களையும் அமைத்தான். ஒரு முறை அந்த மரத்தில் பிஞ்சுகள் உண்டாயின. அது கண்டு மக்களுக்கு நாவிலே தண்ணீர் ஊறியது. காய் காய்த்தால் அதனை பெற பலர் முன் வருவார்கள். அரசனுக்கு விருப்பமானவர்களுக்கே அவை கிடைக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். நாளாக ஆக பிஞ்சுகள் ஒவ்வொன்றும் உதிர்ந்து வந்தன. அதிகமான் அந்த மரத்தை சென்று பார்த்தான். ஒவ்வொரு நாளும் மரம் அணிகலனை இழந்து வரும் மங்கையைப் போல பிஞ்சுகளை உதிர்த்து வந்ததை பார்த்தான். யாருக்கு நல்லுள் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும் போலும் என்று எண்ணி போய்விட்டான். சில நாட்கள் சென்றன. சிறிய பிஞ்சுகளே மிஞ்சின. ஆனால் நாள் செல்ல செல்ல அவைகளும் உதிர்விட்டன. கடைசியில் ஒரே ஒரு காயே மிஞ்சியது. நெல்லிக்கனி பல இருந்தால் யார் யார் உண்பது என்கிற சிக்கல் உண்டாக இடம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு கனிதான் உண்ணின்றது. எனவே அரசனே அதை உண்ணுவதற்கு உரியவன் என்று எல்லோரும் எண்ணினார்கள். பெரியவர்களும் அதையே சொன்னார்கள். ஒரு நல்ல நாள் பார்த்து மன்னன் அதை உண்ண வேண்டும் என்று சான்றோர்கள் திட்டம் செய்தார்கள். அந்த நாளும் வந்தது. மரத்திலிருந்து கனியை பறித்து வந்து அதியமான் அரண்மனையில் அவன் வழிபடும் கடவுளுக்கு முன்பாக வைத்தார்கள். அதிகமானும் பணிந்து எழுந்தான். ஓரிடத்தில் சென்று அமர்ந்து கனியை ஒரு பொற்களத்தில் ஏந்தி உண்ணலாம் என்று எடுக்கப் போகும் சமயத்தில் ஔவையார் வந்து சேர்ந்தார். வெயிலில் நெடுந்தூரம் நடந்து வந்திருக்கின்றார் என்பதை பார்த்தாலே தோற்றமளித்தது. அவரை கண்டதும் அதியமான் எழுந்து வரவேற்றான். இப்போது அதியமான் அரண்மனையில் உள்ள யாவருக்கும் ஔவையார் பழக்கமாகிவிட்டபடியால் தடையில்லாமல் உள்ளே வந்து விட்டார். அவரை அமரச் சொல்லி நன்னீர் பருகச் செய்தான். இந்த கடுமையான வெயிலில் வந்திருக்கின்றீர்களே என்று ஆசுவாசப்படுத்தினான். ஆம், கடுமையான வெயில்தான் அதியமான். ஆனால் என்ன, இங்கே வந்தால் குளிர்ந்த சொல்லும் குளிர்ந்த நீரும் குளிர்ந்த அன்பும் கிடைக்கின்றன என்று சொன்னவர் அங்கே தட்டை ஏந்தி நின்ற மங்கையை பார்த்தார். அந்த தட்டில் இருந்த நெல்லிக்கனி அவர் கண்ணில் பட்டது. அது என்ன நெல்லிக்கனியா? வரும் வழியில் நாக்கு ஒரே வறட்சியாகிவிட்டது. எங்கேயாவது நெல்லிக்காய் கிடைத்தால் உண்டு நீர் வேட்கையை போக்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தேன். ஒரு நெல்லி மரம் கூட என் கண்ணில் அகப்படவில்லை என்றார். அதிகமான் சிறிதும் யோசிக்காமல் இந்தாருங்கள், இதை உண்ணுங்கள் என்று சொல்லி அதை எடுத்து அவன் கையில் கொடுத்து விட்டார். அந்த புலவர் பெருமாட்டியார் அதை வாங்கி வாயில் போட்டு மென்றார். அதுவரையில் அவர் உண்ட நெல்லிக்கனிகளைப் போல இருக்கவில்லை. அது தனி சுவையாக இன்சுவையா உடையதாக இருந்தது. இதென்ன அதிசய கனியாக இருக்கின்றதே, இத்தகைய சுவையுடைய கனியை நான் கண்டதே இல்லையே என்று வியந்தார். அங்கே இருந்த சில முதியவர்களும் பிறரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கலக்கமும் கோபமும் கொண்டார்கள். இந்த சமயத்தில் இந்த கிழம் எங்கே இருந்து வந்தது என்று பொறுமினார்கள். இந்த அரசர் உண்மையை சொல்லக்கூடாதோ, திடீரென்று எடுத்து கொடுத்து விட்டாரே என்று சினுங்கினார்கள். இதுதான் கை கெட்டியும் வாய் கெட்டவில்லை என்று சொல்வதோ என்றும் பேசிக்கொண்டார்கள். இது அதிசயக்கனியாக இருக்கின்றதே என்று அவ்வை சொன்னதும் அங்கிருந்த முதியவர் ஒருவர், ஆம், அதிசயக்கனிதான், அரசர் உண்ணுவதற்காக பாதுகாத்த கனி,
இதை உண்டவர்கள் நரைத்திரை மூப்பின்றி நீடூழி வாழ்வார்கள் என்று கூறினார். அவர் பேச்சில் சிறிது சினமும் அடங்கியிருந்தது. என்ன, நரைத்திரை மூப்பை நீக்குவதா என்று கேட்டார் ஔவையார். ஆம், கஞ்சமலையில் உள்ள ஒரு அருமையான மரத்தில் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த அற்புத கனி கிடைக்கும். இந்த முறை இது ஒன்றுதான் கிடைத்தது. இதை மன்னர் பிரான் உண்ண வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டோம். ஆனால் என்று சற்று இழுத்தார். அடடா, நான் குறுக்கே வந்தேனோ, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று வருந்தினார் ஔவையார். எல்லாம் இறைவன் திருவருள், அதை உண்ணும் தவம் உங்களிடம்தான் இருக்கிறது என்று அதிகமான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்து, நீ உண்டால் நீடூழி வாழ்ந்து நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் நலம் செய்வாய், நான் உண்டு பயன் என்ன என்றார் ஔவையார். எங்களை போன்ற மன்னர்கள் உண்டு வாழ்வதனால் உலகத்திற்கு ஒன்றும் பெரிய நன்மை உண்டாகப் போவதில்லை. போர்தான் விளையும். அரசர்களுக்கு பிறர் நாடு கொள்வதும் அதற்காக போர் செய்வதும் அதன் பொருட்டு படைகளை தொகுப்பதுமே வேலையாகிவிட்டன. நான் என் அனுபவத்தில் இதை உணர்ந்திருக்கின்றேன். எத்தனையோ முறை போர் சம்பந்தமாக ஆலோசனையில் ஈடுபட்டு புலவர்களையும் புறக்கணித்திருக்கின்றேன் என்று சொன்னான். அது மன்னரின் கடமையல்லவா என்று கேட்டார் ஔவையார். எது கடமை? புலவர்களை புறக்கணிப்பதா? போருக்கு ஆயத்தம் செய்வதா? வீரத்தை வெளியிடுவது மன்னர்களின் புகழை வளர்க்கும் செயலல்லவா மன்னா? அதற்காக எத்தனை காலம் வீணாகின்றது. அவர்கள் போர் செய்வதனால் புகழ் வளர்வதில்லை. உங்களை போன்ற புலவர்கள் வாழ்த்தி பாராட்டுவதனால் தான் புகழ் வளர்கின்றது. புலவர்கள் தம்முடைய அரிய கவிகளால் பிறரை வாழ வைக்கின்றார்கள், தாங்களும் வாழ்கின்றார்கள். அறிவின் பிழம்பாக விளங்கும் நீங்கள் இந்த கனியை உண்டதுதான் முறை. நீங்கள் வாழ உலகம் வாழும். இறைவன் நானும் உண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாரானால் மரம் இருக்கின்றது, கனி இன்னும் விளையலாம் என்றார். இத்தகைய கொடையாளியை நான் எங்கும் கண்டதில்லை மன்னா. நீ நீடூழி வாழ வேண்டும். சாவை தரும் நஞ்சை உண்டும் சாவாமல் யாருக்கும் அருள் செய்து விளங்கும் நீலகண்ட பெருமானைப் போல பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மனமுருகி வாழ்த்தினார் ஔவையார். உணர்ச்சிமிக்க நிலையில் அந்த பெருமாட்டியார் தம் கருத்தை அமைத்து ஓர் அரிய பாடலை பாடினார். வெற்றியை உண்டாக்கி வெட்ட வேண்டியதை தப்பாமல் வெட்டும் வாளை எடுத்து பகைவர்களை போர்க்களத்திலே அழியும்படி வென்றவனே, சுழல்கின்ற வீரவளையை பெரிய கையில் அணிந்தவனே, எப்போதும் ஆரவாரத்தோடு இனிய தேனை பிறருடன் உண்டு மகிழும் அதியர் கோமானே, போரில் வஞ்சியாமல் எதிர் நின்று கொள்ளும் வீரத் திருவையும் பொன்னாலான மாலையையும் உடைய அஞ்சியே, பால் போன்ற பிறையை மேலே அணிந்த முன் தலையையும் நீளமணி போன்ற திருக்கழுத்தையும் உடைய சிவபெருமானைப் போல பெருமானே, நீ நிலைத்து வாழ்வாயாக. மிக பழையதாக நிற்கும் நிலையை உடைய மலைப்பக்கத்து பிளப்பிலே தோன்றிய மரத்தில் விளைய பெற்ற சிறிய இலையை உடைய நெல்லியின் இனிய கனியை, இதனால் வரும் நன்மையை நாம் இழத்தல் கூடாது என்று எண்ணாமல் அதன் பெருமையை எனக்கு வெளியிடாமல் அடக்கிக் கொண்டு சாவு நீங்கும்படி எனக்கு தந்தாயே, இப்படி யாரால் செய்ய முடியும் என்கிற பொருளோடு அந்த பாட்டு பிறந்தது. அந்த பாடல் என்ன தெரியுமா? வளம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்படக் கொன்ற கழல்தொடி தடக்கை ஆர்களின் அரவின் அதியர் கோமான் போரடு திருவின் பொலந்தார் அஞ்சி பால்புரை பிறை நுதல் பொழிந்த சென்னி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே தொல்நிலை பெருமலை விடரக தருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று பாடினார் ஔவையார். அது முதல் ஔவையாருக்கு அதிகமானிடத்தில் அளவிறந்த மதிப்பும் அன்பும் பெருகின. நரைத்திரை மூப்பை போக்கும் கனியை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் ஔவையாருக்கு ஈந்த இந்த நிகழ்ச்சியை புலவர்கள் பாராட்டினார்கள். மன்னனின் மனமணிந்து மனம் நெகிழ்ந்தார்கள். தமிழ் உலகமே அறிந்து வியந்தது. அதிகமானை அமுதம் போன்ற கனியை ஔவைக்கு ஈந்தவன் என்று புகழ்ந்தார்கள். நெல்லிக்கனியை பற்றிய பேச்சு வரும் இடங்களிலெல்லாம் அதிகமானுடைய பேச்சும் தொடர்ந்து வந்தது.
பிற்காலத்திலும் அதிகமானை உலகம் நினைவு கூர்ந்து வருகிறதுக்கு காரணம் அவனுடைய வீரமும் அன்று, அவனுடைய ஆட்சி திறமை அன்று, பிற வகையான கொடைகளும் அன்று. அமிழ்தினும் இனிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு ஈந்த மாபெரும் செயலே. பல பல வள்ளல்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்தாலும் மிக வியக்கத்தக்கபடி குறைத்திரத்தில் சிறந்து நின்ற 7 பேரை மட்டும் சிறப்பாகச் சேர்த்து சொல்வது புலவர்களின் வழக்கமாகிவிட்டது. கடையேழு வள்ளல்கர் அதில் அதியமான் முதன்மை பெற்றுவிட்டார். 7 பெரு வள்ளல்களிலே ஒருவனாக எண்ணி பாராட்டும் பெருமையையும் பெற்ற அதிகமான் முதியவர்கள் கூட தாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று காயகற்பம் உண்பார்கள். சாமியார்களையும் சித்த வைத்தியர்களையும் தேடிச் சென்று மருந்து உண்பார்கள். அத்தகைய உலகத்தில் எங்கும் பெறுவதற்கு அரியதும் உண்டாரை மூப்பு வராமல் நீண்ட நாள் வாழச் செய்வதுமாகிய நெல்லிக்கனியை தன்னலம் பாராமல் ஔவையாருக்கு ஈந்த அரும்பெரும் செயல் காரணமாகவே அந்த பெருமை அவனுக்கு கிடைத்தது. அதியமான் காலத்திற்கு பிறந்த வாழ்ந்த நல்லூர் நத்தத்தனார் என்கிற புலவர் 7 பெரு வள்ளல்களைச் சேர்த்து சிறுபானாற்றுப்படை என்கிற நூலில் பாடியிருக்கின்றார். அங்கே அதியமானை சொல்லும்போது மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விலை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த உறவுச்சினம் கனலும் ஒளிதிகள் நெடுவேல் அரவக்கடல்தானை அதிகன் என்று பாடியிருக்கின்றார். அதில் இந்த வியத்தகு செயலையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியே அதிகமானுடைய பலவகை சிறப்புகளில் இந்த ஈகை செயலே சிறப்பாக புலப்படும்படி புலவர்கள் அவன் காலத்தும் பிற்காலத்தும் பல பாடல்களை பாடியுள்ளார்கள். சாவாமல் செய்யும் நெல்லிக்கனியை அவன் உண்ணாமல் வழங்கிவிட்டாலும் அந்த இணையற்ற ஈகையே அதிகமானை இரவாமல் தமிழ் இலக்கிய உலகத்திலும் சான்றோர்கள் உள்ளத்திலும் என்றைக்கும் உயிர் வாழும்படி செய்துவிட்டது. ஓகே மக்களே, இதன் அடுத்த பாகத்தை அடுத்த காணொளியில் காண்போம். இதுவரை என்னுடைய யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.